இன்னைக்கு பீட்ரூட் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கலர் மாறினதுக்கப்புறம் வரமிளகா 3, பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா, இது பெருசாக இருக்கிறதுனால நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாய் வறுத்ததுக்கப்புறம் 1/4 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 கப் தேங்காய். இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தேங்காய் நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 கப் கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சதை எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் பருப்பு வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1 மீடியம் சைஸ் பீட்ரூட் துருவி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்க ஜூஸை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து தோசை இட்லி கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா பொட்டுக்கல்ல வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக வந்து இது உருட்டி வச்சுக்கோங்க, ஈக்குவல் சைஸில். இப்போ உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம்.